லாஸ்ட் வீடியோல நம்ம சொன்ன மாதிரியே மீன் வலையை இன்னைக்கு போட்டுட்டோம். மொத்தம் 4 கிலோ மீன் வலை வாங்கினேன். நம்ம வேலி ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். அந்த மூலையில மட்டும் முடியல. ஸோ நான் அங்க மட்டும் கொஞ்சம் கிழிச்சு விட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது செட்டப் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னா, கோழி முட்டை போடுறதுக்காக. இதுல அடியில ஒரு 4 கலவட்டத்துல வைக்கப்புல்ல வச்சுட்டா, அழகா எல்லா கோழியும் போய் முட்டை போட்டுக்கும். அப்புறம் புது பலகை ஒரு 3 பலகை வாங்கினேன். கோழி வந்து பார்த்தீங்கன்னா, 4 அடி ஹைட்ல இறங்கி ஏறுறது ரொம்பவே கஷ்டம். பலகை வச்சுட்டா அது ஈஸியா ஏணி மாரி இறங்கி ஏறிரும். கேஜ சுத்தி பார்த்தீங்கன்னா, மீன் வலை போட்டிருக்கேன். எதுக்காகன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சும், கழிவும் இருக்கு. அதுல போய் கோழிய தொறந்து விட்டா கண்டிப்பா அதுல போய் உட்காந்து பெரட்டிட்டே இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நோய் வர நெறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஷெட்டு போடணும். இனிமே நம்ம வந்து தண்ணியும், ஃபுட்டும் வெளிய தான் வைக்க போறோம். மழையில நனைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஃபுட்டுமே வீணாயிரும். தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி மிஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த தண்ணிய குடிச்சுச்சுன்னா, கோழிக்கு வெள்ளை கழிச்சல், நெறைய சளி இந்த மாரி நெறைய டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இந்த சின்ன ஷெட்டு மட்டும் போடுற ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. மீதி மத்தபடி எல்லா ஒர்க்குமே கிளியருங்க. நம்மளுடைய நேத்து நம்ம தொறந்து விடும்போது நம்ம வெள்ளை சேவலும் சில கோழிகள் இறங்கல. இன்னைக்கு இறங்கி அழகா விளையாண்டுட்டு இருந்துச்சு. இந்த வெள்ளை சேவல நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு, இது எனக்கு வேணும்னு சொல்லி அடம்புடிச்சு நான் புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். இது இன்னைக்கு கீழ வந்து விளையாடும்போது ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. இன்னும் சில கோழிகள் இன்னும் இறங்கி ஏறல. பட் நாளைக்கு நான் வந்து ஃபுல்லா 3 கூண்டுமே தொறந்து விட போறேன். என்ன ஆனாலும் பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. தொறந்து விட்டு பார்ப்போம் என்னதான் பண்ணுதுங்கன்னு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் அப்பப்ப வந்து பார்த்துட்டே இருக்கணும். இது புதுசு இது எல்லாத்துக்குமே. தேங்க் யூ.